வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். அவல் கொண்டக்கடலை. இதை பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்காவும் சாப்பிட்டுக்கலாம். அவலோட கொண்டக்கடலை சேர்த்து பண்ணிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொண்டக்கடலையை வேக வச்சுக்கலாம். 100 கிராம் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு அதில் உள்ள தண்ணியை வடிச்சு வச்சிருக்கேன். அதை இந்த குக்கர்ல சேர்க்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்துல 2 கப் திக்கான அவல் சேர்த்து இந்த அவலை 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிட்டு அவல் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா இந்த அவலை ஒரு வடிகட்டியில சேர்த்து அதில் உள்ள தண்ணியை வடிய விட்டுருங்க. அவல்ல உள்ள தண்ணி கம்ப்ளீட்டா வடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கம்ப்ளீட்டா வடிய விட்டுக்கணும். அவளுமே நல்லா ஊறி இருக்கு. பிரஸ் பண்ணி பார்த்தா தெரியும். மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வந்துருச்சு. கொண்டக்கடலை நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு கொண்டக்கடலையை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண இஞ்சி, இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை, கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இது கூட வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்ச அவளை இதுல சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல இதுல கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும். அதுக்கு ஏற்கனவே நம்ம கொண்டக்கடலையை வேக வச்சு வடிகட்டி வச்ச தண்ணியை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. இது கூட 1/4 கப் தேங்காய் துருவல், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1/4 மூடி எலுமிச்சம்பழச்சாறு, நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சுவையான அவல் கொண்டக்கடலை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.